2000 ரூபா கொடுங்க. 2550 ரூபா. எவ்வளோ சார் சொல்லுங்கள். 870 ரூபா எம்ஆர்பி, 840 ரூபா. 10 ரூபா எதுக்கு? 850. 20 ரூபா எதுக்கு? செலவுக்கு. என்ன செலவுக்கு? வேணுமே வேணாதா? ஒன்றும் பணம் கொடுக்காம போகிறோம். பணம் கொடுக்காம கொடுப்பீங்களா? தெரியுமா? 2000 ரூபா கொடுங்க. 2550 ரூபா. எவ்வளோ? 850 ரூபா பாக்கு. முதல்ல 870 ரூபா. நீங்கள் வேணுமே வேணாதா? ஒன்றும் இல்லைண்ணா, சொன்னாச்சு. வேணுமே வாங்கிக்கிறாங்க. 20 ரூபாய்க்கு என்ன சொன்னீங்களா? அது சொல்லுங்கள். 20 ரூபா சொல்லிட்டுனேன். என்ன டிரான்ஸ்போர்ட்டா? இன்னும் சொல்லிட்டு அப்புறம் திரும்பி பேசுகிறேன். டிரான்ஸ்போர்ட்டு. சரி, 3 புல்லு கொடுங்க. பார்ப்போம். அடுத்த கொடுங்க. பணம் கொடுக்காம போகிறோம். பணம் கொடுக்காம கொடுப்பீங்களா? ₹3000. 50 ரூபா சில்லறை. சில்லறை 50 ரூபா. என்ன வேணும்? சில்லறை இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லைங்க. சரி, அதுக்கு என்ன முடியும்? சில்லறை இல்லை. மாற்றிட்டு வந்து அதுக்கு நான் கடை கடையாக போய் தானே போடுமா? ஏங்க நீங்கள் கடை வச்சுட்டு உங்களுக்கு என்ன கமிஷன்? அதனால வந்து 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா? இல்லை 20 ரூபா. இப்போ நீங்கள் வாங்க. இப்போ நீங்கள் அதான் சொல்ல வந்தீங்க 2550 ரூபாய்க்கு. முதல்ல 870 ரூபான்னு சொன்னீங்க. சரி, ரைட்டு, ஓகே. அது இல்லை. இப்போ சில்லறைக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து கேட்ட விட அது 2ஆவது பிரச்சனை. நீங்கள் 50 ரூபா போய் எல்லா கடையிலும் போய் கடை வச்சுருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க? நான் பொருள் 20 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தா சில்லறை வந்துருமா? 50 ரூபா சில்லறை கொடுங்க. இல்லை 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா சில்லறை வந்துருமா? இப்போ நான் வந்து இப்போ 820 ரூபா கொடுத்தா வந்து சில்லறை கமிஷனு. சரி, நான் கமிஷன் எடுத்தே கொடுங்க. 50 ரூபா இல்லை. இப்போதே கொண்டு வந்துடுறீங்க. பணத்தை கொடுங்க. ₹870 எம்ஆர்பி, 840 ரூபா. 10 ரூபா எதுக்கு? 850. 20 ரூபா எதுக்கு? செலவுக்கு. என்ன செலவுக்கு?